ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செக்டார் லீகோட குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு மேட்ச்சு. நம்ம ஆனால் 8:30 மணிக்கு தான் புது ரூம்லேருந்தே கிளம்புனோம். கேபு புக்கிங் பண்ணிட்டோம். ஆனால் அதுவும் லேட்டாக தான் வந்துச்சு. இந்த ஊரில் டிராஃபிக் ரொம்ப இதுவாக இருந்ததுங்க. ஆனால் இந்த டிரைவர் தாங்க நான் ஊருக்கு வந்த 4 மாதத்தில் வேகமாக ஓட்டினார். 80+ ஓட்டினது அவர் மட்டும்தான். நம்ம செகண்ட் ஹாஃபில் தான் வந்தோம். அதுக்குள்ளே மேட்ச்சே முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம 4 கோலு, ஆப்போசிட் டீமு 1 கோலு. ஆப்போசிட்டில் எந்த டீம் விளையாடுதுன்னா இந்த ஊரில் கொக்கோ கோலா மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாலே அடல்ட்ரேட்டட் வாட்டர் டீம் தான் விளையாடுது. டஃப்பு தான் சொன்னாங்க. பார்த்தா 4 கோலு. சரி இந்த மேட்ச்சு அப்படியும் இன்ட்ரெஸ்டாகவே இல்லைங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது நம்மளுக்கு மேட்ச்சு. நடுவில் பார்க்குறப்ப அதான் ஸ்கோர் போர்டே பார்த்துட்டோம். 4-1 எப்படின்னாலும் நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிச்சா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. பட் இருந்தாலும் மேட்ச்சை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு மேட்ச் விளையாடிருந்தாங்க பாருங்கள். அவங்க சரியான கூட்டம். எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் வந்திருந்தாங்க. எப்பா இன்றைக்கி வேறு பீஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போல். நாங்கள் பார்த்தா வெறும் டப்பாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் ஆச்சு நம்ம சீக்கிரமாக போனோம். நெக்ஸ்ட் மேட்ச் வேறு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, ரொம்ப டஃப்பான மேட்ச்சு, குவார்ட்டர் ஃபைனலு. டீமும் சரியான டஃப்னு வேறு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா மேட்ச்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம பிளேயர்ஸும் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நம்மளும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே நைட்டு. அந்த மேட்ச்சுக்காச்சு கரெக்ட் டைமிங் போயிடணும். தேர்ஸ்டே நைட்டு யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ உளுமாலை ரெகண்டி தரப்புக்கு வாங்க, மீட் பண்ணலாம். அப்படியே நம்ம மேட்ச்சை முடிச்சு கேபை பிடிச்சிட்டு ரூமுக்கு போக ஆரம்பிச்சோம். எல்லோரும் மறக்காமல் கொஞ்சம் அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.